அநியாயமா அண்ணன் தங்கச்சியை பிரிச்சுட்டேலையா, அநியாயமா பிரிச்சுட்டேல. நீ பாரு, கலையரசன் பிளான் பண்ணி அண்ணன் தங்கச்சியை பிரிச்சிட்டாரு. தங்கச்சியோட மனசுக்குள்ள கொஞ்சமா போட்டாலே போதும், இவர் பெருசா போட்டார். வாட்டர்மெலன் ஸ்டார் முடிஞ்சாருன்னு நினைக்கிறேன். பாரு அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் நடுவில் இருந்த அந்த நட்புக்கு ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிற மக்களை. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதாட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நடந்திருக்கு? கலையரசன் வந்து பாரு கிட்ட ஒரு பிட்டு போடுறாரு. இந்த மனுஷன் உன்னை பத்தி பிபி வீட்டுக்குள்ள என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் பாருவோட போக்கு வர வர பிடிக்கல, பாரு ரொம்ப பண்றாங்க, அதனால மெதுவா பாரு விட்டு நான் விலகிட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பிட்டு போட்டதும் பாருவுக்கு ஷாக்கு. எங்க அண்ணனா என்ன பத்தியா பாத்தியா? ஆனா இதை சொன்னது அவர் இல்ல. இங்க பாரு அப்பப்ப என்ன பண்றாங்கன்றது பிபி வீட்டுக்குள்ளவே அப்பப்ப போட்டு விட்டு வர்றது கலையரசன். அவர் ஆகுனா அவர் உண்மையா தான் இருக்காரு. அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது மிஞ்சி போச்சுன்னா அந்த பிள்ளை அங்க கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாரு. இந்த மனுஷன் வந்து இப்படி விட்டு போட்டாரு. பாரு அதை எடுத்துக்கிச்சு. பாத்தியா நீ கூட இருந்துக்கிட்டு பாத்தியா என்ன பண்ற அப்படின்னு. இல்ல பாரோ, அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருந்தாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, எல்லாரும் இப்படி பண்றாங்களா அப்படி பண்றாங்களான்னு பேசும்போது வந்து அது அப்படி ஆயிடுச்சு. பாரு என்ன சொல்றாங்கன்னா, அப்படி சிச்சுவேஷன்ல கூட நிக்கிறவங்க தான், அப்படி சிச்சுவேஷன்ல தான் கூட நிக்கணும். சுத்தி இருக்கவங்களாம் மாத்தி மாத்தி பேசத்தான் செய்வாங்க, நம்ம கூட இருந்தவங்க மாத்தி மாத்தி பேசத்தான் செய்வாங்க. அப்பதான் என் கூட நிக்கணும். அப்படி நிக்கிறதுக்கு தானே உன்னை சேர்த்திருக்கேன் அப்ரண்டிஸா, அதுக்கு தானே நம்ம டீல் போட்டுக்கிட்டோம். போச்சே எங்க அண்ணனை கடைசியில் என்ன செய்ய போறான்னு தெரியலையே. அவர் ஒன்றும் தெரியாத மனுஷனாச்சே. பாரு ஓல்டு பாடி, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஆனா கலையரசு இருக்கு அப்படி பாருங்க. கலையரசன் செம்ம சகுனி. பிபி வீட்டுக்குள்ள போய் பாரு என்னென்ன பேசுறாங்க, என்னென்ன இது பண்றாங்க, அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னு சொன்னது கலையரசன். அவங்க எல்லாரும் கூட்டம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போய் அப்படியே ஒரு விட்டு போட்டு வருவாரு. கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. நேரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி பிளேட்டை மாத்திட்டாரு பாருங்க. இவர் என்ன பண்ணாரு, அங்க போய் உட்காந்து இப்ப கூட சபரி வந்து சபரி டீம்ல பாரு இருக்கும்போது அது அப்சரா சொல்றதுக்கு வர்றாங்க. அப்சராட்ட பாரு என்ன சொன்னாங்க, சபரிக்கு விளையாடாதீங்க, நான் உங்க கூட சேர்ந்து விளையாடுறேன், சபரிக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல வந்தது அப்சரா சொல்ல வரும்போது வேண்டாம் அதை சொல்லாது அப்படின்னு சொல்றாரு. அதை இவர் என்னன்னு கேட்கிறாருனா, திவாகர் என்னன்னு கேட்கிறாருனா, ஒருவேளை நான் இருக்கிறதுனால அவன் சொல்ல வேண்டாம்னு சொல்றான் போல் இருக்கு அப்படின்னு வந்து அதவே பேசுறாரு. அவ்வளவு உண்மையா இருக்காரு பாருக்கு. ஆனா இவங்க இப்படி மாத்தி பேசுறாங்க. கால கொடுமை. எங்க அண்ணனுக்கு வந்த என்ன பண்றது, பரவாயில்ல. வாட்டர்மெலன் ஸ்டார் ஸ்டே ஸ்ட்ராங். நீங்க மட்டும் பாருவை விட்டு தனியா ஆட்டினீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? பாருவெல்லாம் லெஃப்ட் ரைட் வாங்கினீங்கன்னு வைங்க,